சூனப்பிரியன் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். பாரிசாலன் தோழர் பாரிசாலனோட பதிவு ஒன்று நான் வந்து சமீபத்தில் பார்த்தேன். அதில் வந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டு பேசியிருந்தார். என்னன்னாக்க, அதாவது இவருடைய நண்பர் வந்து ஒருத்தர் தோழர் அபூபக்கராம், அவரை வந்து வாழ்த்துக்கிறேன். ஹலால் முறைப்படி வெட்டப்படாத அசைவத்தை உண்டு மூட நம்பிக்கைக்கு எதிரான பெரும் புரட்சியை செய்த முதல் இஸ்லாமிய நண்பர். நாம் தமிழர் கட்சியில் மட்டுமே இத்தகைய மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான புரட்சியை செய்கிறார்கள். அதற்காகவே எனது பாராட்டுக்கள். ஹலால் என மூட நம்பிக்கைக்கு எதிரான இந்த புரட்சிகளை அபூபக்கர் செய்ய காரணமாக இருந்திருக்கிறார். அதற்கு காரணமான மகிழன், கார்த்திகை செல்வன் ஆகியோரையும் வாழ்த்துகிறேன். மதத்தின் பெயரில் நடக்கும் அடக்குமுறைகளும் மூட நம்பிக்கைகளும் ஒழிக. இது வந்து இப்படி சொல்லியிருக்காரு. இது மதத்தின் பேரில் மூட நம்பிக்கையாது, அவர் விளங்காமல் பேசுகிறாருங்க. இங்கே வந்து மதத்தின் பேரிலான மூட நம்பிக்கைகள்லாம் கிடையாது. இஸ்லாத்தில் முதல்ல மூட நம்பிக்கைகளே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஒரு அறிவியல் இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஊர்ந்து நம்ம கவனித்தோம்னாக்கா தெரியும். அது இப்போ வந்து நாம் வந்து நிறைய இடங்களில், இப்போ எங்கள் கிராமங்கள்லாம் வந்து இந்துக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க, கோழியை வந்து ஒரு சாக்கில் போட்டு ஒரே அடி 4 அடி அடிப்பாங்க. அடித்தவொடனே அது செத்து போயிடும். அப்புறம் அதேமாதிரி ஆட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கழுத்தை வந்து சுத்தமாக ஒரே எதிராக வெட்டிடுவாங்க. மெயின் என்ன தெரியுங்களா, அதில் ரீசன் வந்து அந்த ரத்தம், அந்த உடலில் இருக்கிற ரத்தம் இருக்குதுல்ல, அது வந்து வெளியாகணும். அந்த உடம்புலேயே தங்கிட்டாக்க அது வந்து பெரிய ஆபத்தில் வந்து விட்டுரும். டேஞ்சர், உடம்புக்கு பெரிய டேஞ்சர். இது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. இந்த உண்மை வந்து, ஒரு பொருளை வந்து நீங்கள் ஒரு உயிரினத்தை வந்து அறுத்து சாப்பிட்றீங்கன்னாக்க, அது உடம்புல வந்து பாக்கி எல்லாத்தையும் சாப்பிட்லாம், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது வயிற்றில் உடம்புல ஓடக்கூடிய அந்த ரத்தம் இருக்குது தெரியுங்களா, அது வந்து அப்படியே வந்து நீங்கள் டக்குன்னு வெட்டிட்டு உடனே நீங்கள் அந்த ரத்தத்தை ஓட்டாமல் நீங்கள் சமைச்சிங்கனாக்க, அந்த ரத்தங்கள்லாம் அப்படியே அந்த சதையோடு அப்படியே ஒட்டிடும். அது வந்து பெரிய, அதாவது மார்பக புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய்க்கெலாம் வழிவகுக்கும்னு மருத்துவ ஆராய்ச்சி சொல்லுது. இது யார் சொல்கிறானாக்க, கெய்ரோ பல்கலைக்கழகத்தில் வந்து தலைவி மகா எம் ஹாதி இவங்க வந்து சொல்கிறாங்க இது மாதிரி. இப்போ இந்த தோழர் இதில் வந்து அபூபக்கர் வந்து சாப்பிட்ருக்காரு. அதாவது இஸ்லாமிய முறைப்படி வெட்டப்படாத ஒரு சாப்பாடை சாப்பிட்றாரு. அதை வந்து அவங்க வந்து ரொம்ப பெருமையாக வந்து போட்டு புகைப்படம் போட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அது அவர்களுடைய விருப்பம். இப்போ இவர் அபூபக்கர் வந்து இப்படி சாப்பிட்டதுனால எல்லா முஸ்லீம்களும் உடனே சாப்பிட போகிறாங்களா? அது கிடையாது. ஏன்னா இவருக்கு வந்து புரிதல் இல்லை, அவ்வளோதான். அவருக்கு வந்து அந்த புரிதலை வந்து எடுத்து சொன்னாக்க அவர் வந்து விளங்கிக்குவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்க, அதை விட்டுவிட்டு அவர் வந்து ரொம்பவும் புலங்காகிதமாக அடைகிறாரு. யார்? நம்ம பாரிசாலன். நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம், முஸ்லீம்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இஸ்லாத்தில் உள்ள அந்த ஈடுபாட்டை வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். இதில் என்ன உங்களுக்கு என்ன பெரிய சந்தோஷம் உங்களுக்கு? எனக்கு புரியல. இந்த மாதிரி வந்து அறிவியல் பூர்வமாக உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறத வந்து நீங்கள் வந்து இஸ்லாம் சொல்கிறதுனால அதையும் தடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது நம்ம மேற்கு வங்க எம்பி மோத்ரா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒருத்தர சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இங்கே இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாரினுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்துக்களாகிய உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகும். பார்ப்பனியம் வந்து உங்களை வந்து இன்னும் கீழே அமுக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துங்க. முஸ்லீம்கள் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா முஸ்லீமாக மாறிடுவாங்கிற அந்த பயத்தினால தான் உங்களை வந்து கொஞ்சமாவது வந்து நல்ல நிலையில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி வந்து சொன்னதை நம்ம பார்க்குறோம். அப்போ பாரிசாலன்லாம் வந்து இப்போ ஓரளவாவது கண்ணியமாக நடக்க வைக்கப்படுதுனாக்க அதுக்கெல்லாம் காரணமே வந்து இஸ்லாம் தான். ஏன்னா இஸ்லாத்தை தூக்கி ஓடி போயிடுவாங்கங்கிறதுனால தான் பார்ப்பனியம் தன்னுடைய அந்த பார்ப்பனிய கொள்கைகளை கொஞ்சம் அடக்கி வசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து எப்படி இருந்துச்சு, துண்டை வந்து கையில் வச்சுக்கிட்டோம், அக்ரஹாரத்தில் நுழைஞ்சாக்க காலில் இருக்க செருப்பு கழட்டியும் வச்சுக்கிட்டோம், சைக்கிளில் போனால் சைக்கிள்லேருந்து கீழே இறங்கியும் போய் மரியாதை செஞ்சுட்டு தானே இருந்தீங்க. அந்த காலங்கள்லாம் வந்து நம்ம மறக்க முடியுமா? இன்னும் அதாவது அரசு ஆவணங்கள் இன்னும் இருக்குது எல்லாமே. அத்தகைய தீண்டாமை கொடுமைகள்லாம் இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலகி வருதுன்னாக்க அதுக்கு காரணம் வந்து இங்கே வந்து இஸ்லாமும் கிறிஸ்துவமும் இங்கே வந்ததுனால தான்.
நாடார்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பாருங்கள். மார்புக்கு வந்து வரி போட்ட காலம்லாம் உண்டு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில். அதெல்லாம் வந்து பாரிசாலன் வந்து மறந்துட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ இஸ்லாம் சொன்ன ஒரு காரணத்துக்காக நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதுலேயே அடுத்தாப்புல என்ன சொல்கிறாரு, அல்லாஹிற்கு நன்றி சொல்லி வெட்டப்பட்ட ஆட்டுக்கறியை நான் சாப்பிடுகிறேன், கருப்பசாமிக்கு நன்றி சொல்லி வெட்டப்பட்ட மாட்டுக்கறியை நீங்கள் சாப்பிடுகிறீர்களா? வயிற்றுக்குள் போனால் 2 உணவும் நன்றாக செரிக்கும். கருப்பசாமியின் பெயரை சொல்லாமல் நீங்கள் இறைச்சி எனக்கு கொடுத்தாலும் தெய்வ குத்தமாக நான் கருதுவதில்லை. நீங்கள் எப்படி? அதாவது இவர் சாப்பிடுவாரா, அதனால் நம்மளை சாப்பிடணும் சொல்லணுமா? இது என்ன? இதுவே ஒரு மூடத்தனம் தானே. நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க. நான் எதுக்கு சாப்பிட்ணும்? நான் எதுக்கு அதை சாப்பிட்டுட்டு என்னோடய உடம்புக்கு எதுக்கு கேடு விளைவிக்கணும்? அந்த ரத்தத்தை ஓட்டாமல் வெட்டப்பட்டு சமைக்கப்படக்கூடிய அந்த இறைச்சி வந்து உடம்புக்கு கெடுதல். மார்பக புற்றுநோய் வரவங்கிறான், இப்போ பெருங்குடல் புற்றுநோய் வரவங்கிறான். அது எதுக்கு நான் எதுக்கு செய்யணும்? இப்போ அதுவும் டெஸ்ட் தான், இதுவும் டெஸ்ட் தாண்டாக்க. அறிவியல் எது சொல்லுதோ அதை எடுத்துகிட்டு போங்களேன். நீங்கள் வீம்புக்காக இஸ்லாம் சொன்னதுனால அதை வந்து நான் வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, அதுதான் மூடத்தனம். நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், அதுதான் சரியான பகுத்தறிவாதி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் செய்கிறது தான் மூடத்தனம். அதாவது இந்த அறிவியலை ஒத்துக்கிட்ட ஒன்று, இஸ்லாமிய முறைப்படி ஹலால் முறைப்படி வெட்டப்படக்கூடிய அந்த உணவானது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாற்றாக நீங்கள் செய்கிறீங்க. காரணம் என்னன்னாக்க, இஸ்லாம் சொன்னதுனால நான் வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். இஸ்லாம் சொன்னால் அது வந்து நான் எது சொன்னாலும் சரி, ஏக தெய்வ கொள்கை, நம்ம முன்னோர்கள்லாம் ஏக தெய்வ கொள்கை தானே இருந்தாங்கப்பா. இப்போ நீ வந்து பல தெய்வ கொள்கை போயிட்டியே, இஸ்லாம் சொல்கிறது ஏக தெய்வ கொள்கை தான் உண்மை அப்படின்னு சொன்னாக்க, நான் எப்படி அது இஸ்லாம் சொன்னதுனால நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்க, அதை வந்து பாரிசாலன் வந்து இப்போ எப்படி மூடத்தனமாக இருக்காரா இல்லை பகுத்தறிவாதியாக இருக்காரா? அதுதான் நம்ம யோசனை பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து நல்ல அறிவு சார்ந்த மக்கள் சிந்திக்கணும். ஒரு விஷயத்தை அது இஸ்லாம் சொல்லுதா, கிறிஸ்துவம் சொல்லுதா, இந்து மதம் சொல்லுதா, எது சொன்னாலும் சரி, நன்மையான காரியங்கள் எது இருந்தாலும் சரி, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த வகையில் ரத்தத்தை எந்த ஒரு பொருளையும் வந்து ரத்தத்தை ஓட்டி நீங்கள் வந்து அந்த மாமிசத்தை சாப்பிட்டாக்க அதில் உள்ள அந்த கிருமிகள் எல்லாமே வந்து வெளியாகிடுது. ரத்தத்தின் மூலிமா வெளியாகிடுது. அதுக்கு பிறகு நீங்கள் அதை சமைச்சு சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் நீங்கள் மற்ற முறைகளில் நீங்கள் வந்து வெட்டி சாப்பிட்டீங்கன்னாக்க அது உடலுக்கு கெடுதல். இது வந்து சயின்ஸ் இப்போ வந்து அறிவியல் வந்து சுத்தமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இது வந்து நல்லா நீங்கள் கூகுளையும் தேடி பாருங்கள், அது நல்லா கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறத, எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாலும் அதில் நன்மை இருக்குதான்னு பாருங்கள். முதல்ல யார் சொன்னாங்கன்னு பார்க்காதீங்க. ஏன்னா முஸ்லீம் சொன்னாலும் சரி, கிறிஸ்துவம் சொன்னாலும் சரி, அது பௌத்தம் சொன்னாலும் சரி, நன்மை இருக்குதான்னு பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நான் வந்து சாப்பிடுவேன் அதே மாதிரி நீ சாப்பிடுவியான்னு கேட்டாக்க அதுதான் மூடத்தனம். பகுத்தறிவாதின்னு சொல்லக்கூடியவங்க இதை வந்து பகுத்தறிஞ்சு நம்ம பார்க்கணும். எதில் வந்து நன்மை இருக்குது, முஸ்லீம்கள் சொல்கிறதுல நன்மை இருக்குதா இல்லை மற்றவர்கள் சொல்கிறதுல நன்மை இருக்குதா? அப்போது எது நன்மை பயக்குதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அதுதானே பகுத்தறிவாதிக்கு உள்ள அழகு.